ஆயிரத்தி 1987 வருஷத்தில் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி ரஷாத் கலீஃபா கொடுத்த சொற்பொழிவு, மார்க்க சொற்பொழிவு. அல்ஹம்துலில்லாஹ் வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். அல்ஹம்துலில்லாஹ் வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். The message of worshiping God alone is there's a big switch this year. This marks a new era. அதாவது கடவுளை மட்டும் வழிபட வேண்டும் அப்படிங்கிற அந்த கருத்து இருக்கு இல்லையா, அந்த செய்தியானது ஒரு கருவியாக இருக்குது, ஸ்விட்ச். புதிய சகாப்தத்தின் அடையாளமாக அது இருக்குது, a mark of new era. And the switch is from the religious leaders like the Pope and the Jewish leaders and the Muslim leaders to the academic people. இந்த கருவியானது மார்க்க அறிஞர்களிடத்திலையும் மார்க்க அறிஞர்களாலையும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது. போப்பால், யூத அறிஞர்களால், முஸ்லீம் அறிஞர்களால் யார்கிட்ட பயன்படுத்தப்படுது? அகாடமிக் பீப்புள்னு சொன்னால் நடைமுறைக்கு உதவாத மக்களிடத்தில் இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த கருவியை பயன்படுத்துகிறாங்க, தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். Who include Jews, Christians and Muslims, and who will look at the data of the Quran objectively. ஆக போப்பு, யூத அறிஞர்கள், கிறிஸ்தவ அறிஞர்கள் அப்படின்னு சொல்லும்போது யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் இவங்க எல்லாத்தையும் உள்ளடக்கினதாக எல்லா மக்களும் இதில் உள்ளே வந்துடுறாங்க, உள்ளடங்கினவங்களாக இருக்கிறாங்க. And who will look at the data of the Quran objectively. இந்த மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், டேட்டா அப்படின்னு சொன்னால் கொடுக்கப்பட்ட நிபந்தனைகள் அல்லது கொடுக்கப்பட்ட உண்மைகள், குரானில் கொடுக்கப்பட்ட நிபந்தனைகளையும் உண்மைகளையும் நம்முடைய அறிவு, மனம், உணர்ச்சி இது சம்பந்தப்படாத விஷயங்கள் மாதிரி சொல்கிறாங்க. அறிவுக்கு பொருந்தாதவைகள் போன்று அந்த செய்திகளை சொல்லக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. டேட்டான்னா கொடுக்கப்பட்ட நிபந்தனைகள்னு அர்த்தம். ஆப்ஜெக்டிவ்னு சொன்னால் அறிவுக்கு பொருந்தாத, மனம் ஏற்க முடியாத அப்படின்னு சொல்கிறார். And then they will tell the world, adding the credibility of academic research, then they will tell the world about it. This is what's happening this coming year. நடைமுறைக்கு உதவாத ஆராய்ச்சிகளை செஞ்சு அதை நம்பகத்தன்மை உடையது மாதிரி மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங். இதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. நடைமுறைக்கு உதவாத ஆராய்ச்சிகள் அதை நம்பகத்தன்மை உடையது மாதிரி மக்களிடத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. Yesterday, we had the president of the vice president of the biggest Islamic university in Saudi Arabia and three of his people come here and discuss. மிகப்பெரிய இஸ்லாமிய பல்கலைக்கழகம், சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தின் வைஸ் பிரசிடென்ட், அதாவது துணைத் தலைவரும் அவர் கூட 3 பேரும் நேற்று இங்கே வந்தாங்க. நேற்று இங்கே வந்து நம்மளோட என்ன செஞ்சாங்க, விவாதம் பண்ணாங்க. The matter of worshiping God alone, and you know all their arguments, but one thing Hafid that stands out that I don't think I or you will ever forget
And it's something that I don't think Satan himself will dare do. வந்தாங்க, கடவுளை மட்டும் வழிபடுவது குறித்து இதெல்லாம் நம்மளோட டிஸ்கஸ் பண்ணாங்க. என்ன நடந்ததுங்கிறதுலாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த இடத்துல நடந்த சம்பவங்களை நீங்களோ நானோ மறந்துருக்க முடியாது, நீங்களோ நானோ மறக்க முடியாது. ஏன்னா சைத்தானே ஒருவேளை அந்த இடத்துல இருந்தானோ அப்படிங்கிற மாதிரியா அவங்களுடைய பேச்சு இருந்தது. அந்த பல்கலைக்கழகத்தின் துணைத் தலைவரும் மற்றவர்களும் வந்து நம்மளோட வாதம் பண்ணாங்க கடவுள் மட்டும் வழிபடுதல் குறித்து. அப்போ அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்க பேச்சு இதெல்லாம் பார்த்தா அந்த ஸ்பாட்டில் சைத்தான் இருந்தானோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நம்ம யாரும் இதை மறக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். That man objected to having this on the wall by itself. அந்த நபர் இந்த வார்த்தை இருக்கு இல்லையா செவுத்துல, இதை ஆட்சேபிக்கக்கூடியவராக இருந்தார். இந்த வார்த்தை இருக்கு இல்லையா அல்லாஹ் அப்படின்னு தனிச்சிருக்க, இதை மறுக்கக்கூடியவராக, இது குறித்து ஆட்சேபம் தெரிவிக்கக்கூடியவராக அவர் இருந்தார். He wanted Muhammad next to it. இந்த வார்த்தைக்கு அடுத்து முகம்மது அவர் விரும்புகிறார். அதாவது இந்த வார்த்தையோடு கூட முகம்மதுடைய பேர் இருக்கணும் அப்படின்னு அவர் விரும்பினார். அந்த விருப்பமுடையவரா அவர் இருந்தார். He, instead of being pleased to sing the name of God on the wall, he actually criticized it. அல்லாஹ்வுடைய பேரை மட்டும் பார்த்து திருப்திப்பட வேண்டிய அவர், அல்லாஹ்வுடைய ப்ளீஸ்ட்னு சொன்னால் பீயிங் ப்ளீஸ்டு, அல்லாஹ்வுடைய பேரை மட்டும் பார்த்து சந்தோஷப்பட வேண்டிய அல்லது திருப்திப்பட வேண்டிய அந்த நபர் அதுக்கு பதிலாக அதை விமர்சிக்கக்கூடியவராக இருந்தார். இந்த வார்த்தையை விமர்சனம் பண்ணக்கூடியவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றார். I mean, unbelievable as this may be, we have a sign on the wall out there saying happiness is devotion to God. நம்ப முடியாத விஷயமா இருக்கு. நமக்கு ஒரு அடையாளமே இருக்கு, ஹாப்பினஸ் இஸ் டிவோஷன் டு காட், கடவுளுக்கு மட்டுமே அர்ப்பணிதல் மூலமாகத்தான் மகிழ்ச்சி இருக்கு அப்படிங்கிறதுக்கு நம்மள்ட்ட அடையாளம் இருக்கு, சான்று இருக்கு. And that sign pleases all the believers in God, including Jews, Christians, and the hardcore Jesus worshippers are even pleased with it. அந்த சைன் இருக்கு பாருங்க, அது எல்லா நம்பிக்கையாளர்களையும் மகிழ்விக்கக்கூடியதாக இருக்கு. எல்லா நம்பிக்கையாளர்களையும் அந்த அடையாளமானது, அந்த சான்றானது சந்தோஷப்படுத்தக்கூடியதாக இருக்கு. யூதர்களிலும் கிறிஸ்தவர்களிலும் எல்லா பிரிவிலும் இருக்கக்கூடிய, அதாவது இயேசு கிறிஸ்துவை ரொம்ப ஸ்ட்ராங்கா ஹார்ட் கோர் ரொம்ப கடுமையாக இணையத்தை வழிபாடு செய்கின்றவர்கள் கூட கடவுள் மட்டும் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு சந்தோஷப்படக்கூடியவங்களாகத்தான் இருக்கிறாங்க. They call us and they tell us how much it pleases them in the morning to drive by and see it, or in the evening. But this man was upset to see the name of God alone up there. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த வந்தார அந்த ஆளு அவர் அல்லாஹ் மட்டும் அப்படிங்கிறத பார்த்து வெறுப்படையக்கூடியவராக, அப்செட், வெறுப்படக்கூடியவராக அல்லது எரிச்சல் அடையக்கூடியவராக இருந்தார். இயேசு கிறிஸ்துவை மட்டுமே, இயேசு கிறிஸ்துவை கடவுளோட இணைய வழிபாடு செய்யக்கூடிய மக்கள் கூட கடவுள் மட்டும், கடவுள் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு சந்தோஷப்படுறாங்க, திருப்தி அடைகிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நேற்று வந்த அந்த நபர் இதை பார்த்து எரிச்சல் அடையக்கூடியவராக, வெறுப்படையக்கூடியவராக இருந்தார் அப்படின்னு சொல்கிறார். These people worship Muhammad just like the Christians worship Jesus. I mean, they're human beings and they're all victims of Satan in the same way. இந்த நபர் முகம்மதை வழிபடக்கூடியவராக இருக்கிறார். எப்படி கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை வழிபடுறாங்களோ அதே மாதிரி இவர் முகமது நபியை வழிபடக்கூடியவராக இருக்கிறார். இவங்க எல்லாருமே சைத்தானால பாதிக்கப்பட்டவங்க. இவங்க எல்லாருமே த விக்டிம்ஸ் ஆஃப் சேட்டன், சைத்தானால் பலியாக்கப்பட்டவர்கள். விக்டிம்னா பலியாவது, சைத்தான் இடத்துல பலியானவங்க, சைத்தானால் பலி கொடுக்கப்பட்டவர்கள், அவனால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றார். I want to read for you some of the writings about Muhammad. முகமது நபியை பற்றி எழுதப்பட்டிருக்க சில விஷயங்களை இப்போ நான் உங்கள்கிட்ட வாசிக்கிறேன். முகமது நபி குறித்து எழுதப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தை நான் இப்போ உங்கள்கிட்ட வாசிக்கிறேன்னு சொல்கிறேன். Actually, I don't want to do that because it's kind of crazy, but
I'd rather concentrate on our positive data. Since I hope the page, I will read just a couple of things to give you an idea. அதாவது இந்த மாதிரி கிறுக்குத்தனமான முட்டாள்தனமான விஷயங்களை சொல்கிறது எனக்கு எப்பவுமே விருப்பம் இருக்கிறது இல்லை, நான் அதை விரும்புறதில்லை. இருந்தாலும் குறிப்பிட்ட இந்த விஷயங்கள் நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், இது குறித்து உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், உங்களுக்கு ஒரு கருத்து, உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். முகமது நபியை குறித்து சொல்லக்கூடிய இந்த விஷயங்களுடைய நிலை குறித்த ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு ஏற்படும், ஒரு ஐடியா உங்களுக்கு வரும். அதனால தான் இது நான் சொல்கிறேன். மற்றபடி இந்த முட்டாள்தனமான கிறுக்குத்தனமான விஷயங்கள் சொல்கிறதுல எனக்கு எப்போவுமே விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். ஏதோ நல்ல தீர்வு கிடைச்சா சரி, நல்ல தீர்வு கிடைச்சா சரி. It says here that in the beginning, இந்த ஹதீஸ் அல்லது முகமது நபி பற்றி எழுதப்பட்டிருக்கிற இந்த விஷயம் துவக்கத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா, the title is the creation of the greatest ruh or spirit. தலைப்பு என்னன்னா, மகத்தான ரூஹ் அல்லது மகத்தான அந்த ஆவியின் படைப்பு, த கிரியேஷன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ரூஹ், மகத்தான அல்லது பிரம்மாண்டமான அந்த ரூஹு அல்லது ஆவியின் படைப்பு. தலைப்பு அதுதான் இந்த விஷயம், இந்த ஹதீஸ்க்கான தலைப்பு. And it is the light of our master and prophet Muhammad. இது நம்முடைய எஜமானராகிய மாஸ்டர், நம்முடைய எஜமானராகிய முஹம்மது நபியின் ஒளியை குறித்தது. த லைட் ஆஃப் அவர் மாஸ்டர் முஹம்மது, முஹம்மது நபியின் ஒளியை பற்றியது. Blessings be upon him. PBUH நம்ம வந்து பீஸ் பி அப்பான் ஹிம் அப்படின்னு தான் சொல்லுவோம். பீஸ் அண்ட் பிளஸ் அப்பான் ஹிம் அப்படின்னு இவர் சொல்கிறார். அமைதியும் அருளும் அவர் மீது உண்டாவதாக அப்படின்னு சொல்கிறார். அந்த ஹதீஸில் இருக்கக்கூடிய பீஸ் பி அப்பான் ஹிம், பீஸ் அண்ட் பிளஸ் அப்பான் ஹிம் அப்படின்னு சொல்கிறார். Then God, Allah Ta'ala, looked at that light again and it sweated from modesty before God. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஒளியை பார்க்குறாங்களாம். அந்த ஒளியிலேருந்து வேர்க்குது, கண்ணியமான அந்த ஒளியானது, மாடஸ்டினா கண்ணியம், அது அந்த ஒளியில் வேர்க்குது, அதாவது ஸ்வெட்டு வேர்க்குது, வியர்வை வருது. From the sweat of its nose God created the angels. மூக்கில் வேர்க்குது பார்த்தீங்களா, அந்த வேர்வையிலிருந்து அல்லாஹ் மலக்குகளை படைச்சாங்களாம். மூக்கிலிருந்து வரக்கூடிய வியர்வையிலிருந்து அல்லது அந்த வியர்வை துளிகளிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகளை படைத்தார். This is not the light of Muhammad. From the sweat of its face he created the throne. முகத்திலிருந்து வந்த வேர்வை இருக்கு இல்லையா, அந்த வேர்வை துளியை கொண்டு, வேர்வைகளை கொண்டு அரியாசனத்தை படைத்தார். த்ரான் சொன்னா அரியாசனம், அரியாசனத்தை அல்லாஹ் படைத்தார். Poor God didn't have any throne to sit on until. அது வரைக்கும் பாவம் அல்லாஹ்வுக்கு உட்காரத்துக்கு ஒரு அரியாசனம் கூட இல்லை அப்படின்னு சொல்றார். புவர் காட், அது வரைக்கும் அந்த வேர்வை துளி வர்றது வரைக்கும் அவர் அமர்வதற்கு ஒரு அரியாசனம் இல்லை. Muhammad sweat on the face. Oh, he created the throne, the footstool, the tablet of forms, the pen, the sun, the moon, the hills, and the tablet of forms, the pen, the sun, the moon, the veils, and the stars, and what is in the heavens. அதாவது முகத்திலேருந்து அந்த வந்த வேர்வை இருக்கு இல்லையா, அதுலேருந்து அரியாசனம், இன்னும் அமரக்கூடிய ஸ்டூல்ஸ்னால் இருக்கைகள், சூரியன், சந்திரன், திமிங்கலங்கள், நட்சத்திரங்கள், இன்னும் விண்ணக பொருட்கள், வானத்தில் இருக்க ஹெவன்லி பாடிஸ், விண்ணக பொருட்கள் எல்லாத்தையும் அதுலேருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சாங்க அப்படின்னு அந்த ஹதீஸ் சொல்லுது. From the sweat of its breast he created the prophets, the messengers, the ulama. No one. நெஞ்சு இருக்கு இல்லையா, மார்பகம்,
மார்பிலிருந்து வந்த வேர்வையை கொண்டு நபிமார்கள், தூதர்கள் மற்றும் உலமாக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சாங்க. The martyrs and the salihun, that is the righteous people. அதிலிருந்து நன்னறியாளர்கள், சாபிக்கூன், நன்னறியான மக்களை நெஞ்சிலிருந்து வந்த வேர்வையிலிருந்து அல்லாஹ் படைச்சாங்க. This goes on and on. இது இப்படியே போகுது, இந்த விஷயமானது இப்படியே போகுது. From the sweat of its back and from the sweat of the two eyebrows, he created the community of Muhammad. அவருடைய 2 புருவத்துக்கு நடுவில் சுரந்த வேர்வையிலிருந்து முஹம்மது நபியுடைய சமூகத்தை அல்லாஹ் படைச்சாங்களாம். த கம்யூனிட்டி ஆஃப் முஹம்மட். 2 புருவத்துக்கு நடுவில் இருக்க வேர்வையிலிருந்து, நடுவிலிருந்து சுரந்த வேர்வையிலிருந்து முஹம்மது நபியுடைய கம்யூனிட்டியை அல்லாஹ் படைச்சாங்க. And the Muslims, both men and women, were all created from the sweat of the brows, eyebrows. முஸ்லிமான ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவரும் 2 ஐப்ரோவுக்கு நடுவில் உள்ள அந்த புருவத்தில் அல்லது ஐப்ரோவில் இருக்கக்கூடிய, அதாவது புருவத்தில் இருக்கக்கூடிய வேர்வையிலிருந்து படைக்கப்பட்டாங்க. There is a part here. இப்போ நம்ம நடைமுறையில் சொல்லுவோம் இல்லையா, தாங்க முடியலன்னு, அந்த மாதிரி தான் சைகை செய்கிறது, தாங்க முடியல. இது ஒரு பகுதி தான். Then God created, then God commanded all the souls of creation to look at the form of Muhammad. எல்லா ஆன்மாக்களையும், எல்லா படைப்புகளையும் அல்லாஹ் என்ன சொல்றாங்க, எல்லா படைப்புகளுக்கும், எல்லா ஆன்மாக்களுக்கும் அல்லாஹ் கட்டளையிடுறாங்க, முகமதுடைய வடிவத்தை பாருங்க, முகமதுடைய ஃபார்ம், அந்த தோற்றத்தை நீங்க பாருங்க அப்படின்னு எல்லா மனிதர்களுக்கும், எல்லா ஆன்மாக்களுக்கும் அல்லாஹ் கட்டளையிட்டாங்களாம். And so they looked at it. Whoever saw his hand இப்படி அல்லாஹ் கட்டளையிட்ட உடனே எல்லா நபர்களும் என்ன செய்றாங்க, அந்த தோற்றத்தை பார்க்கறாங்க. became a Khalifa. At the form of Muhammad. And so they looked at it. Whoever saw his hand became a Khalifa. I don't want my name in there. யார் அவருடைய கை, யார் அவருடைய கையை பார்த்தாங்களோ, எவ்வளோ பேர் அவருடைய கையை பார்த்தாங்களோ அவங்க எல்லாரும் கலீஃபாக்களாக ஆனாங்களாம். முகமது நபியுடைய கையை பார்த்த எல்லாரும் கலீஃபாக்களாக ஆனாங்க. ஒருவேளை என்னுடைய பேர் அதில் இருந்துச்சான்னு தெரியல, ஏன்னா இவர் ஒரு கலீஃபா, என்னுடைய பேர் அதில் இருந்துச்சான்னு தெரியல அப்படிங்கிறார். பிராக்கெட்டில் ஆட்சியாளர், ரூலர்னு போட்டிருக்கு. அவருடைய வலது கையை பார்த்தவங்க எல்லாரும் ஆட்சியாளர்களாக ஆனாங்க. And some among creatures, whoever saw his forehead became a just prince. அவருடைய நெத்தியை யார் யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்க எல்லாம் இளவரசர்களாக ஆயிட்டாங்க, பிரின்ஸ் ஆயிட்டாங்க. அவருடைய ஃபோர்ஹெட்னா நெத்தியை யார் யாரெல்லாம் பார்த்தாங்களோ இளவரசர்களாக ஆயிட்டாங்க. Whoever saw his eyes became one who preserves the word of Allah. அவருடைய கண்களை பார்த்தவங்க அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை பாதுகாக்கக்கூடியவங்களாக ஆயிட்டாங்க. கண்களை பார்த்தவங்க கடவுளின் வார்த்தைகளை பாதுகாக்கக்கூடியவர்களாக ஆயிட்டாங்க. It goes on like that. இது இப்படியே போகுது. Whoever saw his lips became a cabinet minister. அவருடைய உதடுகள் இருக்குல்ல, லிப்ஸ், அதை யார் யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்களாம் கேபினெட் மினிஸ்டர்ஸ் ஆயிட்டாங்க, ராஜாங்க மந்திரிகளாக ஆயிட்டாங்க. Whoever saw his nose became a doctor. மூக்கை யார் யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்க எல்லாம் டாக்டர் ஆயிட்டாங்க. மூக்கை பார்த்தவங்க எல்லாரும் அந்த கூட்டம் அப்படியே டாக்டர் ஆயிட்டாங்க. Whoever saw his mouth became one who fasts. யார் யாரெல்லாம் அவருடைய வாயை பார்த்தாங்களோ அவங்க எல்லாம் நோன்பு வைக்கக்கூடியவங்களாக ஆயிட்டாங்களாம். ஒரு வாயை பார்த்தவங்களாம் நோன்பு நோற்பவர்களாக ஆயிட்டாங்க. Whoever saw his teeth became one who is beautiful of face among men and women. அவருடைய பற்களை யார் யாரெல்லாம் பார்த்தாங்களோ, ஆண்களிலும் பெண்களிலும் யார் அவருடைய பற்களை பார்த்தாங்களோ அவங்க எல்லாம் அழகான முகத்தோற்றம் உடையவர்களாக ஆயிட்டாங்க. பற்களை பார்த்தவங்க நல்ல அழகிய
முகம் லுக்கிங் ஸோ குட், நல்ல அழகான முகமுடையவர்களாக ஆயிட்டாங்க. I'm going to skip here. Whoever saw his net became a merchant. Okay? I'm going to skip here. Whoever saw his net became a merchant. டக்கு டக்குன்னு வேகமாக நான் போயிடுறேன். Face among men and women. I'm going to skip here. Whoever saw his net became a merchant. யார் யாரெல்லாம் அவருடைய கழுத்தை பார்த்தாங்களோ அவங்க எல்லாம் வியாபாரிகள் ஆயிட்டாங்களாம். பிகம் மர்ச்சன்ட், அதாவது வியாபாரிகளாக அவங்க ஆயிட்டாங்க. Whoever saw his breast became a alim. அவருடைய மார்பகத்தை யார் யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்களாம் ஆலிம்கள் ஆயிட்டாங்க. நெஞ்சை பார்த்தவங்க எல்லாம் ஆலிம்களாக ஆயிட்டாங்க. Scholar. Okay, whoever saw his abdomen became one who does ruku. யார் யாரெல்லாம் அவருடைய அடிவயிறை பார்த்தாங்களோ அவங்க எல்லாம் ருக்கு செய்யக்கூடியவங்களாக ஆயிட்டாங்க. அடிவயிறை பார்த்தவங்களா ருக்கு செய்யக்கூடிய நபர்களாக ஆயிட்டாங்க. And sujud. அவருடைய அடிவயிறை பார்த்தவங்க ருக்குவும் சுஜூதும் செய்யக்கூடியவர்களாக ஆயிட்டாங்க. அவருடைய அடிவயிறை பார்த்தவங்களாம் அப்டமன்னா அடிவயிறு, அடிவயிறை பார்த்தவங்களாம் ருக்கு செய்யக்கூடியவர்களாகவும் சுஜூ செய்யக்கூடியவர்களாகவும் ஆயிட்டாங்க. By the way, they skipped from here down. அடிவேர்னா இந்த இங்கேருந்து இங்கே வரைக்கும் உள்ள ஏரியா. Whoever saw his feet became a hunter. அவருடைய பாதத்தை யார் யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்க எல்லாம் வேட்டைக்காரங்கள் ஆயிட்டாங்க. ஃபீட்டை பார்த்தவங்க எல்லாம் ஹண்டர்ஸ் ஆயிட்டாங்க. காலை பார்த்தவங்க, பாதத்தை பார்த்தவங்களாம் வேட்டைக்காரங்கள் ஆயிட்டாங்க. Whoever saw his shadow became a singer. அவருடைய நிழலை யார் யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்களாம் பாடகர்கள் ஆயிட்டாங்க. There's another place here. Whoever saw his fingers became a scribe. Whoever saw his fingers. அவருடைய விரல்களை பார்த்தவங்க எழுத்தர்கள் ஆயிட்டாங்க. விரல்களை பார்த்தவங்க எழுத்தர்கள் ஆயிட்டாங்க, எழுதுகின்றவர்களாக ஆயிட்டாங்க. His right hand became a tailor. வலது கையை பார்த்தவங்க டெய்லர் ஆயிட்டாங்க. யார் யாரெல்லாம் வலது கையை பார்த்தாங்களோ அவங்களாம் டெய்லர் ஆயிட்டாங்க. There's another place here. Whoever saw his fingers became a scribe. Whoever saw his fingers of his right hand became a tailor. And whoever saw his left hand became an ironsmith. யார் யாரெல்லாம் இடது கையை பார்த்தாங்களோ எல்லாம் பற்றக்காரங்கள் ஆயிட்டாங்க. அயன் ஸ்மித், கோல்ட் ஸ்மித்னு சொன்னா பொற்கொள்ளர், அயன் ஸ்மித்னு சொன்னா பற்றக்காரங்க, இரும்பு பற்ற ஆட்களாக ஆயிட்டாங்க இடது கையை பார்த்தவங்க. Whoever saw his left palm became a miser. யார் யாரெல்லாம் இடது உள்ளங்கையை பார்த்தாங்களோ அவங்களாம் உலோபிகள் ஆயிட்டாங்க, கருமிகளாக, கஞ்சர்களாக ஆயிட்டாங்க. இடது உள்ளங்கையை பாம்னா உள்ளங்கை, இடது உள்ளங்கையை பார்த்தவங்க பூரா கஞ்சத்தனம் கொண்டவர்களாக உலோபிகளாக ஆயிட்டாங்க. Whoever saw his back, the back of his right hand became a cook. அவருடைய வலதுகரத்தின் பின்புறத்தை பார்த்தவங்க சமயக்காரங்களாக ஆயிட்டாங்க. வலதுகரத்தின் பின்பக்கத்தை பார்த்தவங்க சமயக்காரங்களாக ஆயிட்டாங்க. யாராவது சமயக்காரங்க இருக்கிறீங்களா கேட்கிறாரு. Whoever saw his right palm became a money changer and embroiderer. வலது கை இருக்கு இல்லையா, அதனுடைய வலது கையினுடைய உள்ளங்கையை யார் யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்களாம் மணி சேஞ்சர் ஆயிட்டாங்க. அப்புறம் எம்ப்ராய்டரி, சித்திர தையல்னு சொல்லுவாங்க, எம்ப்ராய்டரி செய்யக்கூடியவங்களாக ஆயிட்டாங்க. இதுக்கு ரெண்டுக்கும் என்ன தொடர்புன்னு தெரியலங்கிறார், ரெண்டுக்கு என்ன சம்பந்தம்னு தெரியல. இந்த வலது உள்ளங்கையை பார்த்தவங்க ஒருத்தர் ஒரு குரூப் மணி சேஞ்சர் ஆயிடுது, இன்னொரு குரூப் எம்ப்ராய்டரி பண்ணுது, சிக்கி 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 அந்த எம்ப்ராய்டரி பண்ணுது. Whoever saw his left palm became a corn measurer. அதாவது இடது உள்ளங்கை ஏற்கனவே ஆல்ரெடி இன்னும் இடது உள்ளங்கை பார்த்தவங்க தானிய சேகரிப்போராக, அந்த மைசருங்கிறதுக்கு ஒன்று கருமி, இன்னொன்று சேகரிக்கிறது. கான்னா தானியம், நவதானியம், இந்த மணி, நெல்மணி, இதை சேகரிக்கக்கூடியவராங்க ஆயிடுறாங்க. அப்போ யாருக்காவது காலுக்கு கீழே டோன்னா, இந்த டோ காலு கீழே நெல்லில் விளையுதா, நவதானியம் விளையுதா?
God, it says, oh, whoever saw his throat became a mu'adhin. யார் யாரெல்லாம் அவரோட தொண்டையை பார்த்தாங்களோ, கழுத்தில் தொண்டையை பார்த்தாங்களோ அவங்களாம் பாங்கு சொல்றவங்களா. மோத்தின்னு சொன்னா அவர் தானே மோதியார். யார் யாரெல்லாம் தொண்டையை பார்த்தாங்க எல்லாரும் பாங்கு கொடுக்குற பாய் ஆயிட்டாங்க, மோதியார் ஆயிட்டாங்க. There's some place where somebody saw some finger and became a carpenter and so on. But this here, I'm going to close with this. This is. அப்படியே ஒருத்தர் அதை பார்த்தோம், கார்பெண்டர் ஆனாங்க அப்படி இப்படின்னு இருக்குது. நான் இதோட முடிச்சுக்கிறேங்கிறார். கார்பெண்டர் ஆசாரி இப்படியே ஆறாங்கன்னு இருக்கு, நான் இதோட முடிச்சுக்கிறேன். Ridiculous, but ridiculous. 100% ridiculousங்கிற வேர்டு தான் பொருத்தம், நகைப்பிற்கு இடமானது. Whoever saw nothing became a Jew, Christian, or a Zoroastrian, or a Kafir. Disbeliever. So. யார் எதையுமே பார்க்கலையோ, மொத்தத்தில் அவர் யார் பார்க்கவே இல்லையோ அவங்க யூதர்களாக, கிறிஸ்தவர்களாக, ஜொராஸ்டியன்களாக, காஃபிர்களாக, நம்ப மறுப்பவர்களாக ஆயிட்டாங்க. எதெல்லாம் எங்கள் ஏரியாவை பார்த்தவங்க இந்தந்த ஆளுங்களாயிட்டாங்க, டெய்லரு, பட்டக்காரர் இப்படி ஆயிட்டாங்க. சுத்தமாக பார்க்காதவங்க யூதர்களாக, கிறிஸ்தவர்களாக, ஜொராஸ்டியன்ஸ்னு ஒரு பிரிவு இருக்குது, அந்த பிரிவினர்களாக, காஃபிர்களாக, நிராகரிக்கக்கூடிய மக்களாக, நம்ப மறுக்கின்ற மக்களாக ஆயிட்டாங்க. பார்க்காதவங்க. There are no carpenters among the Jews, there are no tailors among the Christians. அப்ப யூதர்கள்ல கார்பெண்டரே இல்ல, கிறிஸ்தவர்கள்ல டெய்லரே இல்ல. It's the nonsense, bunch of nonsense. நான்சென்ஸ் சொன்னா உளறல் அல்லது அறிவுக்கு பொருந்தாது, பஞ்ச் ஆஃப் நான்சென்ஸ் சொல்றாரு. அதாவது அறிவினத்தின் மூட்டை, முட்டாள்தனத்தின் மூட்டை இது அப்படின்னு சொல்லி வெறுப்புல தூக்கி போட்டுறது. This man had the goal to say, why do you have God alone? இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற ஒரு நபர் தான் கேட்கிறாரு, ஏன் அல்லாஹ் மட்டும் இருக்குது, ஏன் கடவுள் மட்டும், அல்லாஹ் மட்டும் ஏன் இங்க இருக்குது அப்படின்னு கேட்டார். Now let's get to the serious positive work that we're doing. I was visiting with my brother in California last weekend. ஆக பாசிட்டிவ்னு சொன்னால் நிச்சயமான, உண்மையான, சத்தியமான விஷயத்தை ஆரம்பத்தில் அதான் சொன்னார். நான் எப்போவுமே இந்த மாதிரி முட்டாள்தனத்தை சொல்ல விரும்புறதில்ல, திடமான, நிச்சயமான, உண்மையான விஷயத்தை தான் நம்ம சொல்கிறதுக்கு எப்பவுமே நான் விரும்புவேன். இப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ளே இப்போ நாம் போவோம், உண்மையான விஷயத்துக்குள்ளே இப்போ நாம் போவோம், அந்த உலரெல்லாம் விட்டுட்டு. அதாவது போன வார கடைசியில் கலிஃபோர்னியாவில் என்னுடைய சகோதரன் நான் சந்திச்சேன்னு சொல்கிறார். கலிஃபோர்னியாவிலே போன வார கடைசியில் என் சகோதரன் நான் சந்தித்தேன். We checked on some of the results of the research generally. He got the index to the Quran. அதாவது சில ஆராய்ச்சிகளின் தீர்வுகளை நாங்கள் பார்த்தாங்க. சில ஆராய்ச்சிகளின் தீர்வுகளை அவற்றை அந்த குரான் இண்டெக்ஸும் இருக்குது. அதிலிருந்து சில ஆராய்ச்சிகளின் தீர்மானங்களை நாங்கள் பார்த்தோம். அதாவது சில தீர்மானங்களை, சில ரிசல்ட் வருது இல்லையா, சில தீர்வுகள், இதை நாங்கள் செக் பண்ணோம். பொதுவாக ஆராய்ச்சியில் வரக்கூடிய அந்த விடைகள், அந்த தீர்வுகளை நாங்கள் செக் பண்ணோம், அதாவது சரி பார்த்தோம். He got hold of the index to the Quran and we looked up a few words. I just want you to be the most familiar with this great miracle. God calls it one of the greatest miracles. அதாவது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு அற்புதம் இது. அல்லாஹ் சொல்கிறாங்க, இது மிகச்சிறந்த அற்புதங்களிலே ஒன்றாக இருக்குது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மிரக்கல்ஸ். மிக சிறந்த அற்புதங்களிலே இதுவும் ஒன்று அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நம்ம குரானில் இருக்கக்கூடிய அற்புதத்தை குறித்து சொல்கிறாங்க. அப்போ அவர் கையில் இந்த குரான் இண்டெக்ஸ் இருக்குது. அதை கொண்டு நாங்கள் என்ன செய்கிறோம், சரி பார்க்குறோம். அதை கொண்டு நாங்கள் சில விஷயங்களை சரி பார்த்தோம். Which will show you that when you read the Quran, you are reading God's message to you. இதெல்லாம் நமக்கு எதை காட்டுது, இந்த அற்புதம், அதிலிருந்து வரக்கூடிய அந்த தீர்மானங்கள், விடைகள், தீர்வுகள், இதெல்லாம் எதை காட்டுதுன்னு சொன்னால்,
எதை நீங்க படிக்கிறீங்களோ அது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தது. எதை நீங்க குர்ஆன் இருக்கு இல்லையா, அந்த குர்ஆனை நீங்க படிக்கிறீங்க, இந்த குர்ஆன் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது அப்படிங்கறத இதெல்லாம் நமக்கு காட்டக்கூடியதாக இருக்குன்னு சொல்றாரு. And that which will give you full confidence that not just any human being wrote the Quran and is fooling you. இன்னும் இது என்ன சொல்லுது, 100% உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குது. எந்த ஒரு மனிதரோ இதை எழுதி உங்களை முட்டாளாக்குவதற்காக எந்த மனிதராலும் இது எழுதப்பட்டது அல்ல அப்படிங்கிறத 100% உங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கு. இந்த 19ங்கிற சான்று அற்புதம், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய தீர்வு, ரிசல்ட்ஸ். So that his statements are not reliable or trustworthy. You will have full confidence. So I'm going to keep informing you, keeping you up to date with this information. My brother looked up the word Quran. அதாவது அப் டு டேட் அப்படின்னு சொன்னா லேட்டஸ்ட் அப்டேட், அதாவது லேட்டஸ்ட் கண்டுபிடிப்பு அல்லது கடைசியாக புரிஞ்சுக்கிறது, லேட்டஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். என்னுடைய சகோதரர் என்ன செய்கிறார், குரான் அப்படிங்கிற வேர்டு எடுத்துக்கிறார். அந்த இண்டெக்ஸில் என்னுடைய சகோதரர் குரான் அப்படிங்கிற வார்த்தையை எடுக்கிறார். In the index of the words of Quran, which counts every word and is proven to be correct, except as far as the number of the word Allah is concerned, where they made the same mistake that the computer made. You know about that. But he found that the list said 58. அதாவது ஏற்கனவே ஒரு வாட்டி இந்த ரிசர்ச் இண்டெக்ஸ் நம்ம பார்த்தோம். அதில் அல்லாங்கிற வார்த்தையில் மட்டும் ஒரு சிறு தவறு ஏற்பட்டது. அந்த தவறை கம்ப்யூட்டர் தான் செஞ்சிச்சு. அந்த தவறு என்னங்கிறது நமக்கு ஓரளவுக்கு தெரியும். என்ன, மொத்தத்தில் குரானுங்கிற வார்த்தையானது குரானில் 58 தடவை இருக்கு. But in Surah number 10, there is one statement that says that disbelievers would say, give us a Quran other than this one. So he removed that -1, and the mentioning of Quran is 57, 19 times 3. அதில் 10வது சூறாவில் இருக்கக்கூடிய ஒரு வசனமானது இதல்லாத வேறொரு குரானை கொடுங்கன்னு சொல்லுது. அந்த ஒரு வார்த்தையானது இந்த குரானை குறிக்கக்கூடியது இல்லை. அதனால் அதை நம்ம நீக்கிறோம். அப்போ 57 19 × 3. When you take the numbers assigned to the chapters and the numbers assigned to the verses where this word is found, the total is 2660, which is all. அடுத்து ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான், எந்தெந்த சூறா, அந்த சூறா நம்பர், எந்தெந்த வசனங்களில் குரானுங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கு, அந்த வசன எண்கள், இது எல்லாம் கூட்டினா 2660 19 பெருக்கு தொகையுடைய ஒரு நம்பர். 19 times 140. 19 × 140. And then we looked up the word messenger. And he found in the index that the total was 116. அடுத்து மெசஞ்சர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்ப்போம். தூதர் அப்படிங்கிற வார்த்தை, தூதர் அப்படிங்கிற வார்த்தை குரானில் 116 தடவை இடம்பெற்றிருக்கு. தூதருங்கிற வார்த்தை குரானில் 116 தடவை இடம்பெற்றிருக்கு. When the person who doesn't know and looks at this, he says, well, this number is not a multiple of 19. அறியாத ஒரு நபர் பார்த்தாருன்னா இந்த 116 19 பெருக்கு தொகை இல்லையே அப்படின்னு சொல்லுவார். But one of these 116 times is a messenger of Pharaoh in chapter 12. The messenger of Pharaoh went to Joseph to ask him about the dream of the king. 12வது சூறாவில் இந்த 116 மெசஞ்சர்ஸில் 116 தூதர்களில் 12வது அத்தியாயத்தில் ஒரு தூதரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த தூதர் யாருன்னா, ராஜாவுடைய தூதனாக யூசுஃப்கிட்ட போய் அந்த கனவுடைய விளக்கத்தை கேட்க போறார் இல்லையா, அந்த தூதரை குறிக்கக்கூடியதாக இருக்கு. ராஜாவிடமிருந்து யூசுஃப் நபிட்ட கனவின் விளக்கத்தை கேட்க போன ஒரு தூதர், அந்த தூதரை குறிக்கக்கூடியதாக ஒரு மெசஞ்சர் இருக்குது அதில். So he removed that. Another Rasul is mentioned in the last 2 verses of Surah 9. அதை நீக்கிருங்க. இன்னொரு தூதருங்கிற வார்த்தை 9வது அத்தியாயத்தின் கடைசி 2 வசனத்தில் வருது. இந்த தூதர்
உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறாருலாம் வருது பற்றில, அந்த தூதர். அது அல்லாஹ்வுடைய வசனமே இல்லை, அதனால அதையும் தூக்குங்க. So there are two of them that you remove, and you have the total of 114. ஆக அந்த 2 தூதர்களை நீங்கள் நீக்கிட்டீங்கன்னு சொன்னால் இருக்கக்கூடியது 114. Okay, these are things that you should be familiar with. 19 times 6. And then we looked up the word wahid. ஆக இது 19 இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். அடுத்தது வாஹிதுங்கிற வார்த்தை. For one, and it said 25. That's what she found. வாஹிதுங்கிற வார்த்தை 25 தடவை வருது. அதை ஸ்கிப் பண்ணிட்டாங்க, ஏன்னா ஆல்ரெடி நம்ம இதை பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ ஸ்கிப் ஆயிடுச்சு அது. So lately, by adding, making additions of the verses and surah numbers, this is what God wants to teach us now, that the numbers assigned to the verses and the numbers assigned to the chapters are dictated by God Himself. They are not human made. இன்னும் கூடுதல் தகவல்களை பார்ப்போம். இந்த கூடுதல் தகவல்கள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், வசனங்களுக்கு விதிக்கப்பட்ட எண்களாக இருந்தாலும் சரி, சூறாக்களுக்கு அத்தியாயங்களுக்கு விதிக்கப்பட்ட எண்களாக இருந்தாலும் இவை அனைத்துமே கடவுளால் கட்டளிடப்பட்டவைகளாக இருக்கின்றன. டிக்டேட்டட் பை காட், கடவுளால் கட்டளிடப்பட்டவைகளாக இருக்கின்றன அப்படிங்கிறதா இந்த விஷயங்கள் மூலமாக நமக்கு தெரிய வருது. Also the sequence of the chapters. அது மட்டும் இல்லாமல் அந்த அத்தியாயங்களின் வரிசை கிரமம், சூறாக்களின் வரிசை கிரமம், ஒன்றுக்கு பின்னால் சூரா அல் ஃபாத்திஹா, சூரா பக்ரா, இப்படி தொடர்ந்து வருது பாருங்க. இதுவும் அல்லாஹ்வால சொல்லப்பட்டது, அல்லாஹ்வால மனிதர்களுக்கு கட்டளிடப்பட்டது. As we have it miraculously, the sequence of the chapters has nothing to do with the sequence of revelation of the chapters. இதில் இன்னொரு பெரிய அற்புதம் சொன்னால், அந்த வசனங்களுடைய வெளிப்பட்டது இருக்கு பாருங்க, வசனங்கள் வெளிப்படுத்தப்பட்டது, சூறாக்கள் வெளிப்படுத்தப்பட்டது, இது ரெண்டு கடையில் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது ஒரு நேரத்தில் வெளிப்படுத்தப்படுது, அது ஒரு நேரத்தில் வெளிப்படுத்தப்படுது. அல்லாஹ் தான் கட்டளையிட்டு என்ன செய்கிறாங்க, இது இந்த இடத்துல வரணும், இந்த சூறா இங்கே வரணும், அதுக்குள்ளே இந்த வசனங்கள் வரணும், இப்படி எல்லாம் அல்லாஹ்வால கட்டளையிடப்பட்டு. இதுதான் அற்புதம், மிகப்பெரிய அற்புதம் சொல்கிறார். இதுவும் ஒரு மிகப்பெரிய அற்புதமாக இருக்குது. வசனம் ஒரு காலகட்டத்தில் வெளிப்படுத்தப்படுது, சூறா வேற ஒரு நேரத்தில் வெளிப்படுத்தப்படுது. ஆனால் இந்த சூறாக்குள்ளே இந்த வசனங்கள் தான் வரணுங்கிறது கடவுளால் கட்டளிடப்பட்டு ஒரு அமைப்பு ரீதியில் கொண்டு வரப்படுது. இது ஒரு அற்புதமாக இருக்குன்னு சொல்கிறார். மறுபடியும் அதை பார்ப்போம். Also the sequence of the chapters, as we have it miraculously, the sequence of the chapters has nothing to do with the sequence of revelation of the chapters. So as you know, this is very simple, and you're going to remember it and see how everything in the Quran is divine, is not human made. இதெல்லாம் ரொம்ப ஈஸி, உங்களுக்கு தான் நீங்கள் நினைவில் ஈஸியாக வச்சுக்கலாம். இது எல்லாமே குரானில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே கடவுளால் கொடுக்கப்பட்ட, டிவைன் சொன்னால் தெய்வீகமாக வழங்கப்பட்டதே தவிர மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டது அல்ல அப்படிங்கிற நீங்கள் இல்லே ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம், நினைவில் வச்சுக்கலாம். We have a missing Bismillah ar-Rahman ar-Rahim in chapter 9. There is no Bismillah. அடுத்த விஷயம், சூரா 9ல் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் கிடையாது. அத்தியாயம் 9ல் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் கிடையாது. And we know that this is made up in chapter 27. உங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த விடுபட்ட பிஸ்மில்லாவானது சூரா 27 மூலமாக நிறைவு செய்யப்படுது. இந்த விடுபட்ட பிஸ்மில்லா சூரா 27க்குள்ளே இருக்குது. There is 0 Bismillah, and here there are 2 Bismillah. 9வது சூறாவில் பிஸ்மில்லா கிடையாது, 27வது சூறாவில் 2 பிஸ்மில்லா. And you know that when you count the surahs, starting with number 1 here and ending here, you have 19. 19 surahs between the missing Bismillah and the extra Bismillah. விடுபட்ட பிஸ்மில்லாவில் இருந்து எக்ஸ்ட்ரா பிஸ்மில்லா வரைக்கும் இருக்கக்கூடிய சூறாக்களை நீங்கள் எண்ணுனீங்கன்னு சொன்னால் 19 சூறா.
9, 10, 11லேருந்து அப்படியே 27 வரைக்கும் நீங்கள் என்னன்னா மொத்தம் 19 சூறாக்கள் வருது. விடுபட்ட பிஸ்மில்லாவிலிருந்து அடிஷ்னலாக இருக்கக்கூடிய கூடுதலாக இருக்கக்கூடிய பிஸ்மில்லா வரையிலான அதுக்கு இடையில இருக்கக்கூடிய சூறாக்களின் எண்ணிக்கை 19. There's an opening, Bismillah ar-Rahman ar-Rahim, in this surah, and then in verse 30, we see the Queen of Sheba sending a letter to Solomon, and the letter was, in the name of God, the most gracious, most merciful. Bismillah. ஆக இந்த சூறாவில் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் இல்லை. இந்த 27 முதல்ல பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் இருக்கு. இன்னொரு பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஷீபா நாட்டு ராணி அனுப்பின லெட்டர்னு சொல்றார். ஆனால் சுலைமானி ஷீபா நாட்டு ராணிக்கு அனுப்பின லெட்டரில் அந்த பிஸ்மில்லா என்ற வாசகம் இடம்பெற்றிருப்பதாக குர்ஆன்லேருந்து நமக்கு தெரியுது. Now, very simple. Any of you can go home and do this. You add 9 plus 10 plus 11 plus 12 plus up to 27. The total is 342. 19 times 18. ரொம்ப ஈஸி. யார் வேணால் நீங்கள் யார் வேணால் வீட்டுக்கு போய் ஈஸியாக இதை போட்டு தெரிஞ்சுக்கலாம், போட்டு பார்த்துடலாம். 9 + 10 அந்த சூறாக்களுடைய எண்ணிக்கை இருக்குது பார்த்தீங்களா, 1, 9, 10 அந்த 9 + 10 + 11 அப்படியே கூட்டிக்கிட்டே நீங்கள் வந்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய தொகை 342, 19 × 18. 9லேருந்து 27 வரைக்கும் இருக்கக்கூடிய சூறாக்களின் எண்கள் இருக்கு இல்லையா, அந்த எண்களின் கூட்டுத்தொகையானது 342, அதாவது 19 × 18. Now, see why did God eliminate the Bismillah from this chapter and put it in this chapter? This particular series of numbers, 9, 10, 11, 12, 13, up to 27, when you add them up, they give you this total. ஏன் அல்லாஹ் 9வது சூறாவிலிருந்து பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீமை எடுத்தாங்க? ஏன் கொண்டு வந்து 27வது சூறாவில் கொடுத்தாங்க? இது சான்றா இருக்கு நமக்குன்னு சொல்றாரு. இது எல்லாத்தையும் கூட்டினா கிடைக்கக்கூடிய கூட்டுத்தொகை, இது ரெண்டு கடையில் ஒரு இன்டர் கனெக்ஷன் இருக்குது, உள்ளுக்கூடின ஒரு தொடர்பு. இது எல்லாத்தையும் கூட்டி கிடைக்கக்கூடியதும் 19 பெருக்கு தொகையாக அல்லது 19ங்கிற அற்புதத்தை நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கு. அதான் அவர் சொல்லக்கூடிய கருத்து. 42. But this is half the story. It turns out that these two Bismillahs are in the opening, let's say verse 0, and then you find the extra Bismillah in verse 30. The number of words, you count the words between the two Bismillah, and it is this number. இதில் இன்னொரு கதையும் இருக்கு, இதோட முடிஞ்சிடல. பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஆரம்பிக்கிறதுல 27, அதில் இருந்து அந்த 30வது வசனம் இருக்கு இல்லையா, இதுக்கு இடையில 27வது சூறாவின் ஆரம்பத்திலிருந்து அந்த 30 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வசனங்களின் வார்த்தைகள் இருக்கு பாருங்க. அந்த வார்த்தைகளை நீங்கள் என்னன்னீங்கன்னு சொன்னால் மிகச்சரியா 342 வருது. மிகச்சரியா 342 வருது. How do you like that? These two Bismillahs are in the opening, let's say verse 0, and then you find the extra Bismillah in verse 30. The number of words, you count the words between the two Bismillah, and it is this number. அதுதான் அந்த பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம்லேருந்து தொடங்கி அதை 0ன்னு நீங்கள் வச்சுக்கிறீங்க. கீழே 1வது சூறா 1வது வசனத்துலேருந்து 30 வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்கு பாருங்க, வேர்ட்ஸ், அதனுடைய கூட்டுத்தொகை 342. How do you like that? I mean, it's a design that nobody can dream of. பற்றி எப்படி இருக்கு பார்த்தீங்களா? கனவுல கூட யாராலையும் நினச்சி பார்க்க முடியாதுன்னு சொல்கிறார். இந்த மாதிரி செய்ய கனவுல கூட யாராலையும் முடியாது. கனவுல கூட இந்த மாதிரி செய்ய முடியும்னு யாரும் நினைக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு வேலை, அந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமைச்சு வச்சிருக்கிறாங்க குர்ஆன்னு சொல்றார். கனவுல கூட யோசிக்க முடியாது. The number of words between the two Bismillah. So this is all I want you to know. There's one more thing. There's just so much
I was talking to Ismail Barakat in Canada today, and he used a word that I can't remember. It is not explode, but he said the miracle is exploding. இஸ்மாயில் பரக்காத் கனடாவில் இருக்கார். அவரோட நான் பேசினேன். அவர் வந்து எக்ஸ்ப்ளோட் அப்படிங்கிற வார்த்தையை நான் சொன்னேன். அவர் எக்ஸ்ப்ளோடிங்னு சொல்கிறார். வெடித்தது அல்லது வெடிக்குதுன்னு வெடிச்சுக்கிட்டே இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது இல்லையா, வந்துக்கிட்டே இருக்கிற அந்த அற்புதங்கள் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்றா வந்துக்கிட்டே இருக்குது. அதை குறிப்பிட முடியாது, எக்ஸ்ப்ளோடிங்னு சொல்கிறார், வெடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு இஸ்மாயில் பரக்காத் சொன்னாருன்னு சொல்கிறார். I'm going to remember the expression used, which was perfect. But that's what's happening now. It's really a blessed explosion to overwhelm the world and to show how blind the top religious leaders are. சரியான வார்த்தை தான். அருள்வாளிக்கப்பட்ட இந்த வெடிமருந்து, அந்த வெடியானது வெடிச்சுக்கிட்டே இருக்குது. எந்த அளவுக்கு அது ஓவர்வெல்மின்னு சொன்னால் எல்லா மனிதர்களையும் திணறடிக்கக்கூடியவாறு அல்லது எல்லாரையும் வெற்றி கொள்ளக்கூடிய அளவில் இந்த சான்றுகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த முஸ்லீம் அறிஞர்கள் எந்த அளவுக்கு குருடாக இருக்கிறாங்க, பிளைண்டாக இருக்கிறாங்க. இந்த முஸ்லீம் அறிஞர்கள் சொல்லக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு குருட்டுத்தனமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்கணும்னு சொல்கிறார். The man who objected to having the name of Allah on the wall fell by himself. And to show how blind the top religious leaders are. டாப் ரிலீஜியஸ் லீடர்ஸ் சார், மார்க்க அறிஞர்களில் உச்ச நிலையில் யாரெல்லாம் இருக்காங்களோ, உச்சகட்ட மார்க்க அறிஞர்கள் எந்த அளவுக்கு குருடர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு காட்டுது. The man who objected to having the name of Allah on the wall fell by himself. If there is a pope in Islam, this is the second branch. He's vice president of the top Islamic university, and he knows nothing about the miracle. அதாவது இந்த அல்லாங்கிற வார்த்தைக்கு ஆட்சேபம் தெரிவித்தார் அந்த நபர் மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தின் மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடியது. அதாவது இப்போ போப் இருக்கிறார் இல்லையா, அது மாதிரி முஸ்லீம்களில் 2வது இடத்துல இருக்கக்கூடியது. அங்கே போப் இருக்கிறாரு, இங்கே வந்து பல்கலைக்கழகத்தின் தலைவர் இருப்பார், இவர் உபத்தலைவர், துணைத் தலைவர். ஸோ 2வது நிலையில் இருக்கக்கூடியவர். அவருடைய நிலையை நீங்கள் பாருங்கள், எந்த அளவுக்கு அற்புதங்களை குறித்து முற்றிலும் அறியாதவராக அவர் இருக்கிறார். In fact, they were so pitifully ignorant, I didn't even want to open the discussion on it or say anything about it. And interestingly, they didn't want to talk about it and they didn't attack it, which I didn't even want to open top Islamic University, and he knows nothing about the miracle. அவருக்கு அற்புதத்தை பற்றி எதுவுமே தெரியல, அற்புதத்தை பற்றி அவருக்கு எதுவுமே தெரியல. In fact, they were so pitifully ignorant, I didn't even want to open the discussion on it. இதில் பரிதாபத்திற்குரியது என்னன்னு சொன்னால், அவர் அறியாமல் இருக்கிறார், விஷயத்தை ஆரம்பிக்க அவர் விரும்பலை, இந்த விஷயத்தை குறித்து விவாதிக்கவே அவர் விரும்பலை. Anything about it, and interestingly, they didn't want to talk about it, and they didn't attack it. இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயம் என்னன்னு சொன்னால், இதை பற்றி பேசவும் அவர் விரும்பலை, இந்த அற்புதத்தை குறித்து பேசவும் விரும்பலை. அதே சமயத்தில் இந்த அற்புதத்திற்கு எதிரான கருத்தையும் அவர் சொல்லலை. அற்புதத்தை குறித்து பேசவும் விரும்பலை, ஆனால் இது குறித்து எதிர்கருத்தும் அவர் சொல்லலை. Which tells me that there are some quarters in Saudi Arabia that discovered the truthfulness of the miracle and told these people, so they don't want to discuss it. இது எனக்கு என்ன சொல்லுது, இதெல்லாம் என்ன இந்த இது தெரிய வரக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், சவுதி அரேபியாவில் இந்த அற்புதத்தை குறித்து ஆராய்ச்சி பண்ணி விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சதுக்கு பின்னால் இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட இதை பற்றிலாம் போய் யார்ட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கண்டுபிடிச்சிட்டாங்க, இது வந்து அற்புதங்கிறது அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க, கண்டுபிடிச்சி இந்த ஸ்காலர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, இந்த மார்க்க தலைவர்கள், இவங்கள்ட்டலாம் இனிமேல் எங்கேயும் போய் இதை பற்றி நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அவர் என்ன செஞ்சார், இங்கே வந்து அந்த விஷயத்தை பற்றியும் பேசலை, அந்த விஷயத்துக்கு எதிர்ப்பும் தெரிவிக்கல. முதல் தடவையாக அவங்க வந்து எதிர்க்கலை. இதுக்கு முன்னால் எதிர்த்துக்கிட்டே இருந்தானுங்க இல்லையா, இப்போ தான் முதல் தடவையாக வந்து எதிர்க்காமல் போகிறானுங்க, எதிர்ப்பு தெரிவிக்காமல் போகிறானுங்க.
Bismillah is so many letters, or was the first time here, so it's really, I learned a lot by discussing the matters with them. அவரோட விஷயங்களை நான் விவாதித்ததில் நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறார். அவரோட விவாதம் பண்ணதில் பல விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். Brought down here was the number of verses from the first Quranic initials. அடுத்த விஷயத்துக்கு வந்துட்டார். குர்ஆனுடைய அந்த தலைப்பு எழுத்துக்கள், குர்ஆனுடைய முதல் தலைப்பு எழுத்து அலிஃப் லாம் மீம். அலிஃப் லாம் மீம் தான் முதல் தலைப்பு எழுத்து. அதிலிருந்து தொடங்குவோம், அதிலிருந்து தொடங்குறார். Surah 2 verse 1. அது ரெண்டாவது சூறாவில் முதல் வசனமா இருக்கு. You count the verses. This is a huge number now. You add up the verses all the way to the word 19 in the Quran. That's right. You know what I'm going to say. அதாவது குர்ஆனில் இந்த 19 அப்படிங்கிற வார்த்தை குறித்து சொல்லப்படக்கூடிய வசனம் இருக்கு இல்லையா, அது வரையிலும் நான் என்ன சொல்ல போகிறேங்கிறது உங்களுக்கு தெரியும். எந்த வசனத்தை நான் சொல்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த அலிஃப் லாம் 2லேருந்து 1 இதிலிருந்து 19 குறிக்கக்கூடிய அந்த வசனம் வரைக்கும், அந்த வசனம் இருக்குல்ல 74 30 74 30 அதுக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வசனம், இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய வசனங்களின் எண்ணிக்கை ரொம்ப பெரிய நம்பர். அது ரொம்ப பெரியதொரு நம்பர். And the total is 5 5 1 5. 2ல் 1லிருந்து 74 30 வரைக்கும், 2ல் 1 74 30 ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய வசனங்கள் இருக்கு இல்லையா, அந்த வசன எண்களின் கூட்டுத்தொகையானது 5515. 5515 5515 வந்து 19 பெருக்கு தொகை கிடையாது. Now there are many angles to this miracle. இந்த அற்புதத்துக்கு பல கோணம் இருக்கு. அதாவது பல கோணத்திலிருந்து அற்புதங்கள் வருது அப்படின்னு சொல்றார். And one of the things that the miracle does not ignore is the Bismillah ar-Rahman ar-Rahim. அற்புதங்கள் வந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி எண்ணிடப்படாத வசனம் இருக்கு இல்லையா, அன்னம்பர்டு வர்சஸ், அதெல்லாம் புறக்கணிக்கிறது இல்லை. அவைகளையும் உட்படுத்தி தான் அற்புதங்கள் சில இடங்களில் வெளிப்படுது. எண்ணிடப்படாத அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அவைகளையும் உட்படுத்தி அற்புதங்கள் வெளிப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்றார். At the head of the surah. Now between this verse and this verse here, which is 74:30, there are 71 Bismillah ar-Rahman ar-Rahim. ஆக 2ல் 1லிருந்து 74 30 வரைக்கும் எண்ணிடப்படாத பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமுடைய எண்ணிக்கை 71. ஸோ 55 5515 + 71. And when you add these, the total comes to 5 5 8 6 or 19 times 294. ஆக அப்போ கிடைக்கக்கூடிய கூட்டுத்தொகை 5586 19 × 294. The Bismillah ar-Rahman ar-Rahim is recognized as unnumbered verses. ஏன்னா இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எல்லாமே எண்ணிடப்படாத வசனங்களாக அறியப்பட்டவைகள். அதுங்களுக்கு எண் கிடையாது. எண்ணிடப்படாத வசனங்களாக அடையாளம் காணப்பட்டவைகள், அறியப்பட்டவைகள் அப்படின்னு சொல்றார். And they are counted when you add all the verses of the Quran, including the 112 unnumbered Bismillah ar-Rahman ar-Rahim. The total is a multiple of 19. குர்ஆனில் இருக்கக்கூடிய எல்லா வசனங்களும் நீங்கள் கூட்டினீங்கன்னா, அப்படி கூட்டும்போது எண்ணிடப்படாத 112 பிஸ்மில்லாக்கள், நம்பர் இல்லாத 112 பிஸ்மில்லாக்கள், அதையும் கூட்டணும். ஏன்னா 9ல் பிஸ்மில்லா கிடையாது, முதல் பிஸ்மில்லா வந்து 1ஆம் நம்பர். அப்போ எண்ணிடப்படாத 112 பிஸ்மில்லாக்களையும் நீங்கள் கூட்டும்போது it is 6346. Right.
This is 19 times 3. 3, 4. அப்போ கிடைக்கக்கூடிய நம்பர் 6346, 19 × 334. This is the total number of verses in the Quran, including all the Bismillahs, 112. இதுதான் குரானில் இருக்கக்கூடிய மொத்த வசனங்களுடைய கூட்டுத்தொகை. எண்ணிடப்படாத பிஸ்மில்லாக்கள் உட்பட, எண்ணிடப்படாத 112 பிஸ்மில்லாக்கள் உட்பட குரானில் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் வர்சஸ் வந்து 6346. வசன எண்களின் கூட்டுத்தொகை 6346. There are a few more items that I would like to talk to you about, but we're running. இன்னும் சில விஷயங்கள் உங்களோட நான் பேச வேண்டியிருக்குது. இருந்தாலும் time, so I will mention one more item. நேரம் குறைவு காரணமாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். That came across the via satellite. இது வந்து சேட்டலைட் வழியாக வந்த விஷயம். சேட்டலைட்னா உபகிரகம். அப்படி சேட்டலைட்னா தான் எல்லாம் தெரியுமா? சேட்டலைட் வழியாக வந்த ஒரு விஷயமாக்குது அப்படின்னு சொல்கிறார். We have one of our people in Morocco. நம்முடைய ஆட்களை, நம்முடைய சகோதரர்களை ஒருத்தர் மொராக்கோவில் இருக்கிறார். மொராக்கோவில் இருக்கக்கூடிய ஒரு சப்மிட்டர். Name is Yaqubi Kamal. அவருடைய பேர் யாக்குபி கமால். Called and he read from this Muslim perspective of September 1986. செப்டம்பர் 1986 வந்த முஸ்லீம் பெர்ஸ்பெக்டிவை படிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணார். Muharram 1st 1406. முஹர்ரம் 1 1406. Where I have consulted the Quran and the message was loud and clear. After seeking refuge in God from Satan, when I wrote this, I said almost all present governments in the region. குரானை படித்ததுக்கு பின்னால் சைத்தானிடம் வந்து பாதுகாப்பு தேடியவராக நான் வந்து ஒரு லெட்ரு எழுதுகிறேன் எல்லாருக்கும். ஆல்மோஸ்ட் இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் என்ன செய்கிறேன், கடிதம் எழுதுகிறேன், லெட்டர் எழுதுகிறேன். Reject and scoff at this offer. I had sent, if you recall, I had sent letters to every president and every king of every Muslim country in the world. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேசத்துக்கும், ஒவ்வொரு ராஜாக்களுக்கும், முஸ்லீம் நாடுகள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்குமே நான் என்ன செய்கிறேன், கடிதம் எழுதுகிறேன். Arab and Muslim countries, and I invited them with evidence to form a united Islamic nation. ஆதாரத்தோட, அத்தாட்சிகளோட அவங்க எல்லாரையும் யுனைடெட் இஸ்லாமிக் நேஷன் அமைப்பதற்கான அழைப்பு கொடுத்தேன். ஒருங்கிணைந்த இஸ்லாமிய தேசம் அதை ஏற்படுத்துவதற்கான அழைப்பு நான் கொடுத்தேன். எல்லா அரபிகளுக்கும், அரபு நாடுகளுக்கும், முஸ்லீம் நாடுகளுக்கும் நான் என்ன இந்த அழைப்பு கொடுத்து கடிதங்கள் எழுதினேன். And when I consulted the Quran, I will show you the verse in Surah 9, by the way, that see that they are put to the test once or twice a year. 9, by the way, that say, do they not see that they are put to the test once or twice a year? குரானை படிக்கும்போது சூரா 9 ஒரு வசனம் சொல்லுது, வருஷத்தில் ஒரு தடவையோ 2 தடவையோ நான் உங்களை சோதனையில் ஆழ்த்துறேனே, இது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு அல்லாஹ் கேட்குறாங்க. வருஷத்தில் ஒரு தடவையோ 2 தடவையோ உங்களை நான் சோதிப்பது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. And this caused me to add this. Consequently, there will be a change of government in that region at the rate of at least 3 governments every 2 years. அந்த வசனம் தான் இந்த வார்த்தை எனக்கு எழுதும்படியாக தூண்டுச்சு. எப்படி இந்த அற்புதங்களை நீங்கள் மறுத்தீங்கன்னு சொன்னால் குறைந்தபட்சம் 2 வருஷத்தில் 3 ஆட்சி மாற்றங்கள் ஏற்படும். 2 ஆண்டுகளுக்குள்ள 3 ஆட்சி மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு நான் எழுதினேன். Because once or twice a year means 3 every 2 years. வருஷத்துக்கு ஒரு வாட்டி, வருஷத்துக்கு 2 வாட்டி அப்படி இல்லாமல் 2 வருஷத்துக்கு 3 வாட்டி ஆட்சி மாற்றம் நிகழும். Until a government comes with a specific objective of joining the United Islamic Nation. Now that looks like a flaky thing to some people, but அதாவது
யுனைடெட் இஸ்லாமிக் நேஷன் ஒருங்கிணைந்து அந்த இஸ்லாமிய ராஜ்யம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வர்ற வரைக்கும் 3 மாற்றங்கள் ஏற்படும். பெரும்பாலான மக்களுக்கு இது ஒரு வித்தியாசமாக தெரியலாம், ஒரு அர்த்தமற்ற விஷயம் மாதிரி தெரியலாம், ஃப்ளேக்கி. ஆனால் இந்த விஷயம் உண்மையாயிருச்சு. இந்த விஷயம் நான் சொன்ன இந்த கருத்து உண்மையாயிருச்சு. 2 years after this, the publication of this statement, Habib, அதாவது precaution of this statement, இந்த வார்த்தையின் முன்னெச்சரிக்கை, நான் முன்னெச்சரிக்கை செஞ்சு லெட்டர் அனுப்பினேன். நான் லெட்டர் அனுப்பி 2 வருஷத்தில் the president of Tunis was removed. The publication of this statement, Habib Bourguiba, the president of Tunis, was removed, and the new president was, a new government was installed. ஹபீப்ங்கிறவர் டூரிஸ்டுடைய பிரசிடெண்ட்டாக இருக்கிறவர் என்ன செய்கிறாரு, பதவியை விட்டு போயிடுறார். அவரை பதவியை விட்டு தூக்கிடுறாங்க. And the new president was, a new government was installed, and this புதிய ஜனாதிபதி வராரு, புதிய அரசாங்கம் ஏற்படுத்தப்படுது. ஒன்று next door to our brother Kamal. ஆமாம், நம்ம கமால் இருக்கார்ல, மொராக்கோ, அவருக்கு பக்கத்து நாடு அது. அவருக்கு பக்கத்து நாட்டில் தான் இந்த சம்பவம் நடக்குது. த ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட். He felt that we had 3 governments failed. அதாவது 3 ஆட்சிகள் விழுந்துருச்சு, 3 ஆட்சிகள் வீழ்ச்சி அடைஞ்சிருது. Sudan president, we had 3 governments failed. The government of Sudan, President Numeri, சூடான் அரசாங்கம் கீழே விழுவுது. remember him? President Numeri, remember him? லுமேனி, பிரசிடென்ட் லுமேனி, ஜனாதிபதி லுமேனி, அவர் உங்களுக்கு தான் தெரியும்ல, நினைவு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. And the government of Yemen, President Mahmoud Ali, ஏமன் அரசாங்கம், அதன் ஜனாதிபதியாக இருந்தவர் மஹமூத் அலி, அவரும் காலி. and finally the third one was President Bourguiba of Tunisia. அடுத்தது டுனிஷியாவுடைய பிரசிடென்ட், அவரும் வீழ்ச்சி அடைகிறார். Now those dictators, the most important thing, the only thing they care about in life, இந்த சர்வாதிகாரிகளுடைய நிலை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, அவங்களை பற்றி தான் அவங்க கவலைப்படக்கூடியவங்களாக இருந்தாங்க. அவர்களை பற்றி அவர்கள் அக்கறை கொள்கின்றவர்களாக மட்டுமே இந்த டிக்டேட்டர்ஸ் சொன்னா சர்வாதிகாரிகள், இந்த சர்வாதிகாரிகள் இருந்தாங்க. தங்களுடைய அரியாசனத்தை குறித்து கவலைப்பட்டவங்களாக இருந்தாங்க. தங்களுடைய ஆட்சியை குறித்து, அந்த அரியாசனத்தை குறித்து கவலைப்பட்டவங்களாக அவங்க இருந்தாங்க. And the only thing that would make them do anything or move at all is to feel that their throne is threatened. தங்களுடைய ஆட்சிக்கு என்னைக்கு பாதிப்பு, அச்சுறுத்தல் வருதோ அப்போ மட்டும்தான் அவங்க செயல்படக்கூடியவர்களாகவே இருந்தாங்க. தங்களுடைய ஆட்சிக்கு, தங்களுடைய அரியாசனத்துக்கு என்னைக்கு அச்சுறுத்தல் வருதோ அன்னைக்கு தான் அசையக்கூடியவர்களாகவே அவங்க இருந்தாங்க. தங்களை பற்றி மட்டுமே கவலை கொண்டு அக்கறை கொண்டவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்றார். It's the only way they'll do anything. They also act as if they will live forever. அந்த ஒரு விஷயத்துக்கு தான் அவங்க கவலைப்பட்டாங்க. அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, ஏதோ நிரந்தரமா இந்த பூமியில இருக்கிற மாதிரியே அவங்க நடந்துக்கிட்டாங்க. நிரந்தரமா இந்த பூமியிலே நிலைச்சிருக்கிற மாதிரியான ஒரு செயல்பாடு அவங்கள்ட்ட இருந்துச்சு. They all do. And they never learn from their past experiences. கடந்த கால அனுபவத்திலிருந்து எதையுமே அவங்க கத்துக்கறல. கடந்த கால அனுபவத்திலிருந்து எந்த ஒன்றையும் ஒருபோதும் அவங்க கத்துக்கறல. But I wanted you to be aware of this, and I find it very interesting that in the 2 years we did have 3 of those governments. By the way, those governments were named. I did name the governments that received that letter. ஆக எல்லா அரசாங்கத்தின் பெயர்களை குறிப்பிட்டு இதை குறித்து நான் அறிந்தவராக இருந்தனால அவங்களுக்கு அதை தெரியப்படுத்தினேன். எல்லாம் குறிப்பிட்டு நான் எழுதினேன் அப்படின்னு சொல்றார். So we'll see what happens. I'm going to write it in. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு நாம பார்ப்போம். Perspective. I'm going to ask the question, who's going to be next? அடுத்த பெர்ஸ்பெக்டிவ், அடுத்த பத்திரிகை வருது இல்லையா, அதில் நான் என்ன செய்ய போறேன், யார் who is going to be next, அடுத்து வீழ்ச்சி அடைய போவது யார், 3 பேர் ஏற்கனவே காலி, அடுத்து காலியாக போகிறது யாரு அப்படிங்கிற கேள்வியை அந்த பத்திரிகையில் நான் கேட்க போறேன். And I'm going to
to mail it to all the presidents and kings of that area. So may God guide us all and help us to be in His kingdom. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய ராஜ்யத்திற்குள்ள நம் அனைவரையும் வழி நடத்துவாராக அப்படிங்கிற பிரார்த்தனையோட முடிச்சிட்டார்.